மயிலாடுதுறை தரங்கம்பாடி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு அதிகாலை நேரத்துல ஒரு கூரை கொட்டகைக்கு கீழே 20 வயசு பையனும் ஒரு 17 வயசு பொண்ணும் தூக்கில தொங்கிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் திடீர்னு வந்து அந்த 2 உடல்களையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. சரி, காதல் தோல்வினால 2 பேரும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்கிறதுக்குள்ளேயே, அந்த நினைச்ச தாட் அப்படின்னு மறையறதுக்குள்ளேயே இல்ல, இது ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பூதாகரமாக வெடிக்குது. இந்த விஷயம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, இப்ப இந்த கேஸ் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இந்த மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை ஒரு கோர்வையா கோத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சிகள் இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அப்படிங்கிற ஊர்ல சாத்தங்குடி அப்படிங்கிற கிராமத்துல பார்த்திபன் அப்படிங்கிற 20 வயசு பையனும் பிரியதர்ஷினி அப்படிங்கிற 17 வயசு பொண்ணும் அந்த ஊர் பகுதியில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இதுல ஒரு விஷயம், நோட்டபிள் விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருமே மாற்று சாதியினர். ஒருத்தர் எம்பிசி, ஏன் தெளிவாவே சொல்லிடலாம். ஒருத்தர் வந்து வன்னியர், இன்னொருத்தர் வந்து பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்ததாகவும், அந்த பையன் வந்து எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவராகவும் சொல்றாங்க. இவங்க ரொம்ப நாளாவே காதலிச்சு வந்துட்டு இருந்த விஷயம் இப்ப சமீபத்துல அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு நிறைய முறை எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. பட் எதிர்ப்பு மீறியும் இவங்க தொடர்ந்து காதல் செஞ்சுட்டு வந்ததுனால கடந்த ஜூன் 29ஆம் தேதி அந்த பிரியதர்ஷினி அப்படிங்கிற பொண்ணோட அப்பா லட்சுமிகாந்தன் அப்படிங்கிறவரு அந்த பையன் வீட்டுக்கிட்ட போய் அவங்க சித்தப்பா முன்னாடியே இவனை சாதிய ரீதியா அசிங்கமா திட்டியும், அந்த சாதியை பத்தியும் ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டியும் பிளஸ் அடிச்சு துன்புறுத்திட்டு வந்திருக்காரு. இதை முன்னிட்டு அந்த பையன் இவங்க மேல எல்லாம் யாரெல்லாம் இந்த பையனை போட்டு அடிச்சு சாதி பேரை வச்சு திட்டினாங்களோ அவங்க மேல எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே கேஸ், அது எஃப்ஐஆர், அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போலீஸ் வந்து சரிப்பா யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு எந்த வீடுன்னு வந்து எனக்கு அட்ரஸ் அண்ட் அடையாளம் காட்டிட்டு போ அப்படின்னு போலீஸ் வந்து இவருக்கு கால் பண்ணதாக ஒரு செய்தி. அதை முன்னிட்டு அடையாளம் காட்டுறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பின சிறுவன் அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணோட தூக்கில தொங்கிக்கிட்டு இருக்கான். இந்த இன்பிட்வீன்ல என்ன நடந்ததுன்னு யோசிக்கும் போது சரி அட்ரஸ் சொல்லலாம் அப்படின்னு வெளியே வந்த பையனை இந்த கும்பல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிரியதர்ஷினிங்கிறவரோட அப்பா லட்சுமிகாந்தனும் அவங்களோட உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இவனை வழியிலேயே பார்த்து போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு, இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, அந்த பொண்ணு முன்னாடியே வச்சு இவனை அடி அடின்னு அடிச்சு 2 பேரையுமே கொன்னு தூக்குல தொங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிற செய்தி. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா இந்த மாதிரி இவங்க உறவினர்களோட சேர்ந்து இவங்களை அடிச்சு தூக்குல தொங்க விட்டுட்டு என் பொண்ணை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போயும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில போலீஸ் என்கொயரி பண்ணும்போது இந்த பார்த்திபன் அப்படிங்கிறவனோட செல் டவர் எங்க இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி போகும்போது அந்த செல் டவர் இந்த பிரியதர்ஷினியோட வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த வீட்டுல இருந்து வெறும் 200 மீட்டர்ல தான் காமிச்சிருக்கு அப்படின்னு அந்த சுற்றுவட்டாரத்துல போய் சர்ச் பண்ணும்போது தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு கூரை கொட்டகையில 2 பேரும் காலையில தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்கிற விஷயம் தெரியுது. சம்பவங்கள்லாம் நடந்ததுனால ஏற்கனவே சாதிய ரீதியா வச்சு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்திருக்கிறதுனால 2வது இந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு வாட்டி மிரட்டினதாகவும் ஒரு தகவல் ஒண்ணு வருது. அதாவது இதுக்கு மேலேயும் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உன் சாவு ஏன் கேளு தான் அப்படின்னு மிரட்டினதாகவும் ஒரு தகவல் ஒண்ணு வலம் வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, அவங்க அப்பா தான் இவங்க 2 பேரையுமே கொண்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த பார்த்திபன் அப்படிங்கிறவங்களோட குடும்பம் பிளஸ் அவங்களுக்கு ஆதரவாக பல கட்சியினர் எல்லாம் இப்ப களத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரோட உடலையுமே மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அமைச்சிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வரல. அது வெளியே வந்தாதான் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையான விஷயங்கள் வெளிவரும். பட் இப்போதைக்கு ஜூலை 29ஆம் தேதி இவனை போய் சாதி ரீதியா சொல்லி இவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த அடிப்படையில மட்டும் சாதிய வன்கொடுமை கேஸ் மட்டும் இவங்க மேல பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஆணவ படுகொலைன்ற கேஸை இவங்க மேல நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திபனோட உறவினர்கள் எல்லாம் சேர்ந்தும் பிளஸ் பல கட்சிகளும் சேர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் போலீஸ் ஏன் அதை பதிவு பண்ணல அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. இன்னும் என்ன நடந்ததுன்னு உறுதியா தெரியல. உறுதியா தெரியாத சமூக அழுத்தத்தினால மட்டும் இப்படி ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க, இது நமக்கு எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்போம், போலீஸ் மேபி அந்த ஆதிக்க சாதியினர்களுக்கு ஒரு மாதிரி நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம், இல்லை என்னவா வேணா இருக்கலாம், அவங்களை காப்பாத்துறதுக்காக கூட இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணாம போஸ்ட் பண்ணிட்டு கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த ஒரிஜினல் டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு ஃபைல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல
இதுல ஏற்கனவே பல வழக்குகளை நம்ம பார்த்த மாதிரி போலீஸும் அந்த ஆதிக்க சாதியினர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்டமா இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுனால சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் கவின் அப்படிங்கிற ஒரு பையனோட ஆணவ படுகொலை நடந்துச்சு. இந்த மாதிரி தொடர் ஆணவ படுகொலைகள் நடந்துட்டே இருக்கிறதுனால இதை தடுக்கிறதுக்கு ஒரு தனி சட்டம், ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற வாதமும் இப்ப மேலோங்கி வந்துகிட்டு இருக்கு. அதுல இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யறவங்களோட சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செஞ்சு அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, சிட்டிசன்ல சொல்ற மாதிரி பல விஷயங்கள் அடுக்கடுக்கா அடுக்கிக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போது மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலைகள்ன்றது குறையும் அப்படிங்கிற மாதிரியும் முன்னெடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசு இதுக்கு செவிசாய்க்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலைகள் குறையுமா? இல்லைங்க, என்னதான் கடுமையான சட்டங்கள் என்ன கொண்டு வந்தாலும் இது வேறு ஊன்றி போய் கிடக்குது, இது அவ்வளவு எளிதிலெல்லாம் தொடச்சி எரிஞ்சிட முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது மாதிரி 2 கருத்துகளுமே சமூக வலைதளங்கள்ல உலாவிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்துல சொல்லுங்க. ஆனா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கோர்வையா கேட்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன் போலீஸ் வந்து அந்த நைட்லயே கூப்பிட்டு அட்ரஸ் வந்து எனக்கு அடையாளம் காட்டிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க? ஒருவேளை போலீஸே அவங்களுக்கு துணையா இருந்து அவனை வெளியே வர வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன்னா சினிமால பாக்குற ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்த்தா ஒருவேளை போலீஸே அவங்களுக்கு உதவுனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குமே எழுது. பல பேரும் இந்த கமெண்ட்லயும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் கிளாரிட்டியா தெரியும். தொடர்ச்சியா இந்த கேஸ்ல அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வர வர உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் சொன்ன தகவல் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இது ஒரு அப்டேட்ஸோடயோ இல்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.